பேங்க் ஸ்கேம் அதை பற்றின ஃபஸ்ட் எபிசோடில் கோல்ட் லோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் எங்களோட ஃபஸ்ட் எபிசோடையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பேங்க் ஸ்கேம்னு சொல்லும் போதேங்க நிறைய டாபிக்ஸ்லாம் இதை சொல்லலாமான்னு போகும்போது ஃபஸ்ட்டு விஷயமா எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் இந்த கோல்ட் லோன். அதை சொல்லிட்டோன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து ஏற்கனவே நியூஸில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத சொல்ல போகிறோம். ஒரு இன்ஸ்டன்ட் இல்லைங்க, 2 இன்ஸ்டண்ட்டை நாம் சொல்ல போகிறோம். இந்த 2 இன்ஸ்டண்ட்டுமே வேற எங்கேயோ நடக்கலை, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி கோரிலேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற முதல் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோன் கால், ஃபேக் கால் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். அதில் வந்து ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் ஏடிஎம் கார்டை ரெனியூவல் பண்ணணும், 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாமல் முகத்துக்கு பின்னாடி இருந்து நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த இன்சிடெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, பண்ருட்டிக்கு பக்கத்தில் ஒரு போலியான வங்கியோட கிளையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரைவேட் பேங்க் இல்லைங்க, கவர்மெண்ட் பேங்க்கு. ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு நம்பர் 1 தலை சிறந்த வங்கி அப்படின்னா இந்த பேங்க்கை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த பேங்க்கோட பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான வங்கி கிளை, ஒரே ஒரு பிரான்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி அது ரன் ஆகலை. நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை செஞ்சவரோட அப்பா வந்து ஒரு முன்னாள் வங்கி ஊழியராக இருந்திருக்கார். ஸோ அவரோட இதுக்கு வங்கிக்கு போகிறதும் அங்கே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் அந்த மாதிரி அந்த பையன் பார்த்ததுனால அவனுக்கு துணைக்கு ஒரு 2 பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பேங்க்கு செல்லான்னு, ரெசிப்ட்டு, ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸு, அப்படியே ஒரு பேங்க் மாதிரியே போலியான ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலியமா வர்ற அமௌண்ட்டை வச்சு ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. நல்ல வேலை, அதுக்குள்ளார ஒரு பர்சன் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட், சந்தேகத்தின் பேர்ல இப்படி இருக்காதே, இங்க ஒரு பிரான்ச்சே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் டவுட் பட்டு அவரு வந்து கொண்டு போய் கொடுத்த புகார்னால அதை வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய தொகை எதுவும் லாஸ் ஆகலை, முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டதுனால. ஸோ இது தெரியாமல் இன்கேஸ் நாம் போயிருந்தோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு கவர்மெண்ட் பேங்க் தானே, இதில் பணம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து கட்டினீங்கனாலும் அவன் வாங்கிடுவான். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு போய் வேக வேகமாக பணம் கட்டணும்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ நடக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, கவர்மெண்ட் பேங்க்ல எவ்வளோ லைனில் நிற்கிறாங்க, டோக்கன் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒரு புது பிரான்ச் இங்கே ஃப்ரீயாக இருக்குது, போனால் பணம் கட்டிட்டு வந்துடலாம், நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தாலும் அவங்க தான் டூப்ளிகேட் ஸ்டாம்ப்பு, டூப்ளிகேட்டு செல்லான்னு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் டப்புன்னு போட்டு கொடுத்துட்டு காசெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எப்படிங்க தெரியும் இது வந்து போலியான ஒரு கிளையா இல்லை உண்மையான பிரான்ச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட சரௌண்டிங்கில் புதுசாக ஏதாவது ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த பிரான்ச்சோட ஃபர்ஸ்ட் நேமை பாருங்க, என்ன பேங்க் அப்படின்ட்டு. அந்த பேங்க்கோட இது நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டீங்கனாலே அது ஓப்பன் ஆகுதா இல்லையான்ற உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். முதல் விஷயம். ஸோ அந்த லிஸ்டட்ல காட்டும், அதாவது அந்த பேங்க்கை போட்டு அந்த பிரான்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கனாலே கூகுள் மேப்லேயே காமிச்சிடும். இன்னும் சில விஷயங்கள் இதுலேயும் கிளவராக பிளான் பண்ணி கூகுள் மேப்பில் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த தவறை சரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன வேணா, எந்த மாதிரியான வேலை வேணா செய்யலாம். ஸோ முதல் விஷயம் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு பிரான்ச்சுக்கும்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ செக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 9 டிஜிட் நம்பர், அந்த மாதிரி ஒரு டிஜிட் நம்பர்ஸை கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக இந்த பிரான்ச்சுக்கு மேப் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் எம்ஐசிஆர் கோடு. ஒரு பிரான்ச்சுக்கும் பர்டிகுலரா ஒரு எம்ஐசிஆர் கோடு ஆர்பிஐலேருந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த பிரான்ச்சோட எம்ஐசிஆர் கோடு என்னன்றதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சும் அந்த பிரான்ச் உண்மையானதா போலியா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்க, இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது ஒரு பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஏதோ ஒரு நேமில் வச்சுட்டு ஒரு 9 பிரான்ச் நியரஸ்ட்ல ஓப்பன் பண்ணி அங்கே டிரான்சாக்ஷனே ஸ்டார்ட் ஆகலை. இங்கே பல கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வச்சிருக்கும் போது மேக்ஸிமம் உங்களுக்கு நெட் பேங்கிங்கோ இல்லை மொபைல் ஆப்போ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவும் கிடைக்கிறது இல்லை. உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எதுவும் நீங்கள் செக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போலியான பேங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பல கோடி ரூபா அதில் மோசம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதில் பணத்தையும் விட்டுட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து கண்டுபிடிச்சி அவங்க திருப்பி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் போட்டு ஓரளவுக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி போலியான ஒரு பேங்க் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இதுக்குண்டான வழி. ஆர்பிஐயோட வெப்சைட்ல போனீங்கனாலே எல்லா பேங்கோட நேம்ஸும் உங்களுக்கு அங்கே போட்டிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ், லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், லிஸ்ட் ஆஃப் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட வெப்சைட்ல இந்த பேங்க்லாம் இருக்கா இல்லையான்னு அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி உள்ள ஒரு நேம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையாலுமே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில கஷ்டங்கள் கூட இருக்குங்க. இந்த நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடதெல்லாம் பெருசாக அங்கே டிக்ளேர் பண்ணவே மாட்டாங்க. அது இன்னும் நம்ம தொலைவி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஒரு பேங்க்ல புதுசாக ஓப்பன் பண்ண பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஸோ இது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மோசடியிலேருந்து நம்ம சுலபமாக தப்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம். ரியலாக நடந்த விஷயத்தை ஒப்பிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து மறுபடியும் பேசுகிறேன். நன்றி.